எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20+ luxurious amenities, lowest maintenance cost, ₹37 lakh. தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். டாய்லெட்ஸ் இருக்கிற இடமும் ரொம்ப தள்ளி. ஸோ அவங்க போயிட்டு வரணுன்னா ஒரு 10 minutes ஆகிடும். ஸோ இதை ப்ரிவெண்ட் பண்ணணும்னு தண்ணி குடிக்கிறது இல்லை. ஏன் ப்ராப்ளம்னா உடம்பு கெட்டு போயிடுது. ஆமாம், நிறையா ஐபிஎஸ் வந்துடுது, அல்சர் வந்தது, அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ். அப்படின்னா பெரிய குடல் சின்ன குடல் அப்படியே அல்சர். கிவ் அ பேலன்ஸ். ஹெல்த்துக்கும் முக்கியம் கொடுங்க, வேலைக்கும் முக்கியம் கொடுங்க, ரெண்டும் முக்கியம். டைமுக்கு சாப்பிடுங்க, தேவையான உணவெல்லாம் சாப்பிடுங்க, நிறைய சொல்லியிருக்கோம். ஸோ அந்த எண்ணெய் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா வெயிட் ஏறிடும், குழந்தைகளுக்கே வெயிட் ஏறிடும். அடுத்தது குழந்தைங்க வீட்டுக்கு வச்சு யாரும் இல்லை. ஸோ அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஆக்சஸ் கொடுத்துட்றாங்க. ஏதாவது ஒரு ஃபோன் இல்லை ஏதாவது ஒரு இது அவங்க பண்ணலாம். சின்ன வயசில் ஒரு ஃபோன் அடிப்பாங்க, பண்ண உடனே வந்துடும் சாப்பாடு. இட்ஸ் சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ், மென்டல் இஷ்யூஸ், இந்த மாதிரி உணவில் இஷ்யூஸ் எல்லாம் வருது அவங்களுக்கு. பாவம், ரொம்ப பாவம். இதுக்கெல்லாம் மேலே பார்த்தீங்கன்னா 2 பேர் சம்பாதிக்கிறாங்க, எல்லாம் இஎம்ஐ. சாலட்ஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம், ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம், பச்சை பயிர் இதை ஊற வச்சு ஸ்ப்ரவுட் பண்ணி அப்படியே சாப்பிட்லாம். எலுமிச்சம்பழம் புழிஞ்சு சாப்பிட்லாம், பச்சை மிளகா போட்டு சாப்பிட்லாம், என்ன வேணால் போட்டு கொஞ்சமாக தயிர் போட்டு சாப்பிட்லாம். மெத்தட்ஸ் இருக்குது. யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ டெஃபினட்டாக பண்ணலாம். இவங்களுக்கு அது புரியல, ஏன்னா அவங்க வயசு சின்னது தானே அப்படின்னு சொல்கிறோம். 2 liters or 2 kilos per month. ஓகே, இப்போ எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க ஒரு கெஸ் பண்ணுங்கள். 4 பேர் இருக்கிற குடும்பம் 5 liters, 5 to 6 to some people 10 also. Some people don't know also. You have no time to de-stress. You have no time to be with the family. Family உட்காந்து 4 பேர் எல்லாரும் செல்ஃபோன் பார்த்தா என்ன பிரயோஜனம்? Where is the family time? ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஓகே மேம். இப்போ இந்த கார்ப்பரேட் லைஃப் ஸ்டைல் இருக்குல்ல மேம், ஒரு நாளைக்கு ஒரு எப்படி ஒரு 8 to 9 hours உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்குறாங்க. ஸோ இந்த செடென்டரி லைஃப் ஸ்டைல் ஒரு சைலண்ட் ஹெல்த் கிரைசிஸாகவே மாறிடுச்சா? டெஃபினட்டாக. பட் 8 to 9 எல்லாம் அந்த காலமா? இப்போல்லாம் 12, 14, 16 hours அந்த அளவு தே ஹாவ் டு ஒர்க். அதனால தான் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இப்போ ட்ரெட்மில் டேபிள்னு கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, ஸோ டேபிள்லேயே ட்ரெட்மில் இருக்குது, அவங்க உட்காந்து வேலை பார்க்கலாம், நடுவில் ட்ரெட்மில் பண்ணிகிட்டே வேலை பார்க்கலாம். ஸோ இது நம்ம ஊரில் இன்னும் வந்திருக்கா எனக்கு தெரியாது. பட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்னென்னா 1 hourக்கு 1 hour எழுந்து ஒரு சுற்று, அங்கே இருக்கிற இடத்துல ஒரு சுற்றிட்டு உக்காரு. இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா இந்த மாதிரி இடத்துல பேசிக்லி பிபிஓ செக்டர், ஐடி செக்டர், இவங்க தான் இந்த 14 hours 12 hoursலாம். இவங்க அவங்க வேலை பண்ணுற இடமும் டாய்லெட்ஸ் இருக்கிற இடமும் ரொம்ப தள்ளி. ஸோ அவங்க போயிட்டு வரணுன்னா ஒரு 10 minutes ஆகிடும். ஸோ இதை ப்ரிவெண்ட் பண்ணணும்னு தண்ணி குடிக்கிறது இல்லை. ஆமாம், இவங்க தண்ணி குடிக்கலைன்னா கிட்னி ஸ்டோன்ஸ் வந்துடுது. இந்த மாதிரி ப்ராப்ளம் வெரி காமன் அந்த மாதிரி குரூப்பில். ஸோ இது பண்ணக்கூடாது. 2வது, சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை. ஏன்னா நாங்கள் சீக்கிரம் முடிச்சுட்டோன்னா அவங்களுக்கு 1 hourக்கு இத்தனை டாக்கெட்ஸ் முடிக்கணும் அப்படின்னு ரூல் இருக்குது. ஸோ அது முடிக்கலைன்னா அவங்க இருந்து திருப்பி பண்ணணும். தட் இஸ் அவங்க ஒர்க்கிங் ஹவர்ஸை தவிர இருந்து அதை முடிச்சுட்டு தான் அன்றைக்கி போகணும். அதனால வீட்டுக்கு போகணும், குழந்தைங்க இருக்காங்க, வாட் எவர் ஃபேமிலி இருக்குது, எது இருந்தாலும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி சாப்பிட்றதுக்கு கூட போகிறதில்ல. இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா ஹெல்த் எஃபெக்ட் ஆகிடும். நாட் ஓன்லி செடென்ட்ரி சிட்டிங், பட் அதனால என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய கம்பெனிஸில் ரெகுலராக ஸ்நாக்ஸ் டேபிள்லேயே வந்துடுது. அது ஃப்ரைடு. இட்ஸ் நாட் ஹெல்த்தி ஸ்நாக்ஸ். இது பெரிய ப்ராப்ளம். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், டெய்லி ஃப்ரைடே எந்த வீட்லேயுமே கிடையாது. ஸோ இது அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃப்ரைட் ஸ்டஃப் இல்லை சீஸ் போட்டு அந்த மாதிரி நிறையா ஹெவி ஃபுட்ஸை கொடுத்துட்றாங்க. அதில் வெஜிடபிள் இருக்கா? இல்லை. ஃப்ரூட் இருக்கா? இல்லை.
ப்ரோட்டீன் இருக்கா ரொம்ப குறைவு சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரதுனால பை 1 or 2 years இன்ஃபேக்ட் அவங்க லைஃப் எடுத்திங்கன்னா அவங்க 10th ஸ்டாண்டர்டுக்கு முன்னாடியே 8th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல்லேருந்தே அவங்க கோல் வந்து இந்த ஐடி கம்பெனி போகணும். ஆமாம். ஸோ 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்கூலை தவிர கிளாஸஸ், அதுக்குன்னு ஸ்பெஷல் கிளாஸஸ், ட்ரைனிங். ஸோ அப்போலேருந்தே அவங்க தூக்கம் வந்து 6 hours ஆயிடுச்சு, இல்லை 7 hours ஆயிடுச்சு. ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து பாருங்கள் 12ஆம் கிளாஸ் வரலும் 4 years. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஊரில் அந்த 10வது 12வது இது ரொம்ப முக்கியமான 2 years. இப்போ 11th கொண்டு வந்துட்டாங்க போர்டு எக்ஸாமாக. அன்றைக்கி உடம்புக்கு வந்துட்டா காலி நீங்கள், புரியுதுங்களா. ஸோ அந்த அளவு அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தி ஆகுது. இது முடிச்ச அப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கண்டினியூஸ், புரியுதுங்களா. ஸோ தட்ஸ் ஆல்மோஸ்ட் another 6 months. ஸோ 8thலேருந்து 12th இன்னொரு 6 மாதம் இவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, எதுக்கு அந்த ஒரு வேலை கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஒரு காலேஜ் கிடைக்க, காலேஜ் முடிச்சுட்டு ஒரு வேலை கிடைக்கும். ஸோ காலேஜ் 4 years. ஸோ 4 + 4 8 + 8.5 ப்ளஸ் சில பேர் மேலே படிப்பாங்க அந்த மாதிரி. ஸோ 9 years of their life their only focus is அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்கணும். வேலைக்கு போயிட்டு 2 வருஷத்தில் வேலையை விட்டுட்டு வந்திருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க மேம். இப்போ ஐடில இருந்து வந்து வேற இப்போ ஃபார்மிங்கா இருக்கட்டும், மற்ற இது ஒரு ஆண்டர்பிரினரா மாறி இருக்காங்க. எல்லாருமே வந்து இந்த ஐடில இருந்து அந்த ஐடின்ற மோகம் வந்து நிறைய பேருக்கு இப்போ இருக்கதா செய்யுது. இல்லை ஏன் ப்ராப்ளம்னா உடம்பு கெட்டு போயிடுது. ஆமா, நிறைய ஐபிஎஸ் வந்துடுது, அல்சர் வந்தது, அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ். அப்படின்னா பெரிய காலேஜ் சின்ன குடல்ல அப்படியே அல்சர், இந்த மாதிரிலாம் வந்து ஹெமராய்ட்ஸு, இந்த மாதிரி பைல்ஸு, இந்த மாதிரிலாம் வந்து ஐயோ அப்பா வேண்டாம். ஸோ how many years have they worked? 9.5 or 10 years of their life for this 2 yearsல விட்டுட்டு வந்துடுறாங்க. ஸோ ப்ளீஸ் டோன்ட் டூ தட். கிவ் அ பேலன்ஸ். ஹெல்த்துக்கும் முக்கியம் கொடுங்க, வேலைக்கும் முக்கியம் கொடுங்க, ரெண்டும் முக்கியம். டைமுக்கு சாப்பிடுங்க, தேவையான உணவெல்லாம் சாப்பிடுங்க. நிறைய சொல்லியிருக்கோம், ப்ரோட்டீன் எவ்வளோ முக்கியம், வெஜிடபிள்ஸ் முக்கியம், ஃப்ரூட்ஸ் முக்கியம், இந்த மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற ஃபேமிலிஸ் கல்யாணம் ஆகி குழந்தை வருது. அப்போ என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் ஒர்க்கிங். அப்போது வீட்டில் சமைக்கிறதுக்கு அவங்களுக்கு பணம் இருக்குது, ஆள் போடுறாங்க. பட் இந்த ஆள் போட்டுட்டா அவங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் அந்த ஆள் எடுத்து சமைக்கிறாங்கன்னு தெரியும். அவங்கள கேட்டால் how many liters per month? I don't know மேடம், இப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த எண்ணெய் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா வெயிட் ஏறிடும், குழந்தைகளுக்கே வெயிட் ஏறிடும். அடுத்தது குழந்தைங்க வீட்டுக்கு வச்சு யாரும் இல்லை, ஸோ அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஆக்சஸ் கொடுத்துட்றாங்க. ஏதாவது ஒரு ஃபோன் இல்லை ஏதாவது ஒரு இது அவங்க பண்ணலாம். சின்ன வயசில் ஒரு ஃபோன் அடிப்பாங்க, பண்ண உடனே வந்துடும் சாப்பாடு. இப்போ பெரியவங்களே ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்கம்மா, அங்கே ஒரு 7-8 ஸ்வீட் இருக்குது, அப்புறம் ஃப்ரைட் ஐட்டம் இருக்குது, அப்புறம் பூரி இருக்குது. எதுக்கு போவாங்க? அதுக்கு தான் ஃப்ரைட் ஐட்டம்ஸ்க்கு தான் பெரியவங்களே போவாங்க. ஒரு சின்ன குழந்தை 6 வயசு 8 வயசு 10 வயசு அதுக்கு போய் ஃப்ரீயாக இந்த மாதிரி இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ நீ எது வேணால் சூஸ் பண்ணலாம், நீ கேக் சூஸ் பண்ணலாம், நீ பிட்ஸா சூஸ் பண்ணலான்னா அது அந்த மாதிரி சாப்பிடுது. சாப்பிட்டா என்ன ஆகுது, வெயிட் போட்டுது. ஸோ எவ்ரி திங் பிகம்ஸ் அ ப்ராப்ளம். சில பேர் சொல்கிறாங்க என் குழந்தை வந்து 10th 12th எழுதணுன்னா நாங்கள் அந்த வருஷம் 6 மாதம் லீவ் எடுத்துகிட்டு குழந்தையோடு இருக்கோம். ஏன்னா தேவ் நெவர் ஸ்பெண்ட் டைம், தே நெவர் ஹேட் டைம் எக்ஸப்ட் சாட்டர்டே சண்டே. அதனால இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அவங்க அதை டிமாண்ட் பண்ணுறாங்க, நீ இரு என்னோட, நான் அப்போ தான். ஸோ இந்த மாதிரி லாட் ஆஃப் இஷ்யூஸ். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அங்கேயே உட்கார்றது, இட்ஸ் சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ், மென்டல் இஷ்யூஸ், இந்த மாதிரி உணவில் இஷ்யூஸ் எல்லாம் வருது. அவங்க பாவம், ரொம்ப பாவம். இதுக்கெல்லாம் மேலே பார்த்தீங்கன்னா 2 பேர் சம்பாதிக்கிறாங்க, எல்லாம் இஎம்ஐ. ஆமாம், ஃப்ளாட் இஎம்ஐ, கார் இஎம்ஐ, 2 காரு, வாட் எவர். தே வாண்ட் டு கிவ் த பெஸ்ட் டு தேர் சில்ட்ரன். அடிக்கடி ட்ராவல் பண்ணுவாங்க. ட்ராவல் பண்ணுறதே சில பேர் ஃப்ளைட்டில் கூட வாங்குவாங்க, எனக்கு இந்த பொம்மை கொடுங்க, அதை கொடுங்க, நான் குழந்தைக்கு எடுத்துகிட்டு போகணும். இல்லை ஏர்போர்ட்டில் வாங்குவாங்க, ஏன்னா அந்த குழந்தைய பார்க்கல 4-5 days, இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ தே ஹேவ் தோஸ் ப்ராப்ளம் ஆல்சோ. ஏன்னா கில்ட்டு, நான் குழந்தையோட இல்லை பாவம். ஸோ ரொம்ப பரிதாபமா அங்கே இருக்கிறவங்க. ஸோ தே நீட் டு பிரிங் அ பேலன்ஸ் வித்தின் தெம்செல்ஸ். இப்போது நிறைய ஐடி கம்பெனிஸில் பக்கத்துலேயே ஜிம் வச்சுருக்காங்க.
தே ஷுட் யூஸ் தட் அட்லீஸ்ட் half an hour a day. அவங்களுக்கு தான் வச்சுருக்காங்க. இதெல்லாம் முக்கியமான கருத்து. சில இடத்துல பாஸ்கெட் பால் கோர்ட் கூட இருக்குது. அதுதான் மேம், இப்போ உட்காந்துட்டே வேலை செய்யறதுனால இப்போ சாப்பிட்றாங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து நம்ம ஏதாச்சும் நம்ம வேற எதனா பண்ணும்போது சாப்பிட்டா நம்ம நடக்கிறது அந்த மாதிரி வர்றதுலேயே வந்து டைஜஸ்ட் ஆகிடும். இப்போ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமு, ஒரே இடத்துல இருந்து வேலை செய்யறது, இது எல்லாமே சாப்பிட்டுட்டு அது டைஜஸ்ட் ஆகிற ப்ராசஸே நமக்கு அதுக்கு டைமே கொடுக்காம, ஸோ இது மாதிரி போயிட்டு இருக்கிறது வந்து பாடிக்கு ரொம்ப ஹெல்த் அஃபெக்ட் ஆகும்ல. டெஃபினட்டாக ஆகும். ஸோ இவங்கெல்லாம் எப்படி அதை ஈஸி பண்ணிக்கலாம்? ஃப்ரூட் கட் பண்ணி வச்சுக்கோங்க, வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெஜிடபிள் சூப் ஒன்ஸ் இன் 2 days யார் ஹெல்ப் பண்ணுறாங்களோ பண்ணி தர சொல்லுங்க. அதில் வெண்ணெய் கிடையாது, நெய் கிடையாது, கார்ன்ஃப்ளவர் கிடையாது. வெறும் வெஜிடபிளை வேக வச்சு அந்த தண்ணியை எடுத்துகிட்டு பீட் பண்ணிவிட்டு தண்ணியை உள்ளே வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்கன்னா எடுத்து சுட வச்சு சாப்பிட வேண்டாம். இந்த மாதிரி 2 days சாப்பிட்லாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சாலட்ஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம், ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம். பச்சை பயிர் இதை ஊற வச்சு ஸ்ப்ரவுட் பண்ணி அப்படியே சாப்பிட்லாம். எலுமிச்சம்பழம் புழிஞ்சு சாப்பிட்லாம், பச்சை மிளகா போட்டு சாப்பிட்லாம், என்ன வேணால் போட்டு கொஞ்சமாக தயிர் போட்டு சாப்பிட்லாம். மெத்தட்ஸ் இருக்குது. யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ டெஃபினட்டாக பண்ணலாம். இவங்களுக்கு அது புரியல, ஏன்னா அவங்க வயசு சின்னது தானே அப்படின்னு சொல்கிறோம். முன்ன காலத்தில் யாராவது வந்து 40 வயசில் என்னால் முடியலப்பா அப்படின்னா ஒரே இசிஜி இருக்கும். இப்போல்லாம் 20 வயசுலே முடியலன்னா போய் இசிஜி எடுத்துகிட்டு வாப்பா. ஆமாம் மேம், ஃபர்ஸ்ட்லாம் வந்து பெரியவங்களுக்கு மட்டும்தான் வந்து ஹார்ட் அட்டாக் வரும். ஆனால் இப்போ வர நியூஸ் எல்லாம் சின்ன பசங்க, ஒரு 20 வயசு பசங்களுக்கே வந்து ஹார்ட் அட்டாக் இறந்துட்டாங்க அப்படின்னு நியூஸ்லாம் வருது. அதுக்கு ரீசன் என்னென்னா, இவங்க திடம்னு எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டு ஜிம்மை பிரேம் பண்ணுறாங்க. ஜிம்மில் தப்பே கிடையாது, இவங்க பண்ணுற தப்பு. இவங்க வந்து இப்போ 1 கிலோவில் ஆரம்பித்து தான் வெயிட் தூக்கணும் அண்ட் மெதுவாக ஏற்றணும். போன அன்றைக்கே 20 கிலோ தூக்கினா ஹார்ட்டுக்கு என்ன ஆகும்? யூஸ்வலாக யூஸ் பண்ணி சில பேர் 50 கிலோ தூக்குறாங்க, அவ்வளோதான் காலி. அது சீக்கிரமா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படி இப்படின்னு ஒரே நாள்ல பண்றாங்க மேம். வெயிட் போட டைம் ஆச்சு, அதுல பாதி டைமாவது கொடுக்கணும்ல. ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ். பாவம். ஓகே மேம், இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ்க்கும் ஓவர் ஈட்டிங்க்கும் இருக்க கனெக்ஷன் என்ன மேம்? பியூட்டிஃபுல் கனெக்ஷன். பியூட்டிஃபுல் கனெக்ஷன். ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸு வந்தாலே நம்மளுக்கு மைண்ட் கண்ட்ரோல் கிடையாது அதுக்கப்புறம். ஓகே, புரியுதுங்களா? ஒன்று ஓவர் ஈட் பண்ணுவோம், இல்லை சாப்பிடவே மாட்டோம். ரெண்டுமே தப்பு. சாப்பிடாதே இருந்தால் அசிடிட்டி, ஓவர் ஈட் பண்ணால் ஓவர் வெயிட், இதுதான் ப்ராப்ளம். அடுத்தது கண்ட்ரோல் கிடையாது. என்ன சாப்பிட்றோம்? சில பேர் 1 கிலோ கேக் சாப்பிடுவேங்கிறாங்க. எங்கேயா உண்டா? முதல்ல ஏன் வாங்கி வைக்கிறாங்க இல்லை பண்ணி வைக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் கேட்டா கிரேவிங்ஸ் அப்படின்ட்டு ஒரு வார்த்தையில முடிச்சிருவாங்க. ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ ஸ்ட்ரெஸ் கேன் பி ஹேண்டில்ட் வெரி பியூட்டிஃபுல்லி இன் 3 minutes. க்ளோஸ் யுவர் ஐஸ், டேக் 2 deep breaths. மனசில் ஏதாவது ஒன்று நினச்சிக்காங்க. ஓமா இருக்கட்டும், ஜீசஸாக இருக்கட்டும், இல்லை எனிதிங் வாட் எவர் தே பிலீவ் இன், அதை நினச்சின்னா முடிஞ்சு போச்சுமா. ஐயோ ரிலிஜன்னே பேசாதங்கிறாங்க. அப்போ ஒன்றுமே இல்லை, கண்ணை மூடிட்டு சன்ரைஸா, சன்னு ரைஸா நாங்கள் பார்த்ததே இல்லைங்கிறாங்க. ஸோ அடுத்தது எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் வச்சுருப்பாங்க. கண்ணை மூடிட்டு லேக்கை நினச்சிக்கோங்க, இல்லை இப்போ டான்சிங் பீகாக், அது அட்லீஸ்ட் ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க, டான்சிங் பீகாக் நினச்சிக்கோங்க. ஏதோ ஒன்று வாட் எவர் யூ லைக். ஒரு ஃப்ளவரை நினச்சிக்கோங்க, ஒரு மல்லிப்பூ வாசனையை நினச்சிக்கோங்க. ஜஸ்ட் 3 minutes அப்படியே ஸ்ட்ரெஸ் இறங்கிடும், பிபி இறங்கிடும். இதெல்லாம் பண்ணணும். யூ ஹாவ் டு டூ இட். ஓகே மேம், இப்போ இந்த கார்ப்பரேட் எம்ப்ளாயீஸ்னு பார்த்தீங்கன்னா இதை ஒர்க் போகிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்துருச்சு. அதில் வந்து முக்கியமானது வந்து இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்னு ஒரு இது வந்துச்சு. ஸோ இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் மேம்? ஃபேட்டி லிவருக்கு பேசிக்காக கொழுப்பு சத்தை குறைக்கணும். இப்போ 4 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு நாங்கள் சொல்கிறோம் 2 லிட்டர் தான் எண்ணெய். அது ஆல் த ஆயில்ஸ் டுகெதர், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், நெய், பட்டர், சால்டட் பட்டர், அன்சால்டட் பட்டர் எல்லாம் சேர்ந்து 2 liters or 2 kilos per month. ஓகே, இப்போ எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க ஒரு கெஸ் பண்ணுங்க? 4 பேர் இருக்கிற குடும்பம் 5 liters, 5 to 6 to some people 10 also. Some people don't know also. மற்ற விஷயத்துலலாம் வந்து ஹெல்த் அது மாதிரி பார்ப்பாங்க. இந்த ஆயில் விஷயத்த வந்து நிறைய பேர் பார்க்கவே மாட்டாங்க மேம். அவங்க பாட்டுட்டு எது யூஸ் பண்ணாலுமே எண்ணெய், தோசையில் அவ்வளோ எண்ணெய். ஸோ எல்லாத்துக்கும் என்ன ப்ராப்ளம் ஆயிடுதுன்னா, இப்போ நம்ம மாவு சத்து, புரத சத்து, இது ரெண்டுமே 1 கிராம் 4 கேலரி. கொழுப்பு சத்து 1 கிராம் 9 கேலரி. 4 எங்கே இருக்குது, 9 எங்கே இருக்குது? மோர் தென் டபுள். இதை ஜாஸ்தி பண்ணினா அதுக்கு அளவு நம்ம எக்ஸசைஸே பண்ண முடியாது, குறைக்கிறது.
ஸோ அது எங்கே போய் உக்காந்துது? ஹாப்பியாக லிவரில் உட்காந்து. பாடி ஃபேட் கோஸ் அப். எங்கே போகுது? அப்டமின். அப்டமினில் என்ன இருக்குது? ஸ்டமக், லிவர், இங்கெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. இதுதான் ப்ராப்ளம். ஸோ ஃபேட்டி லிவர் வர காரணம் ஒன்று செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், நோ எக்ஸசைஸ், ரெண்டாவது டூ மச் ஆயில், மூணாவது லெஸ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் லெஸ் ப்ரோட்டீன். நம்ம ஒரு 2 இட்லி சாப்பிட்றோம், 1 கப் சாம்பார் வச்சுட்டு 1/4 கப் சாம்பார் குடிச்சிட்டு அப்புறம் இட்லியை அந்த சாம்பாரோடு சாப்பிடுங்க, வயிறு ரொம்பிடும். இல்லை எக்கு சாப்பிடுவீங்கன்னா ஒரு ஹோல் எக் ஒரு நாளைக்கு, மறுநாள் ஒரு எக் ஒயிட். ஏன்னா நிறைய பேருக்கு கொலஸ்ட்ரால் ஏறுது அந்த வயசுலேயே. அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு தென் யூ ஹாவ் யோர் இட்லி. ஸோ ப்ரோட்டீன் சாப்பிட்டுட்டு கார்போஹைட்ரேட் சாப்பிட்டா வயிறு ரொம்பிடும் அண்ட் குறைவாக சாப்பிட முடியும். இந்த மாதிரி பண்ணுங்கள். லஞ்ச்லேயும் பண்ணுங்கள், டின்னர்லேயும் பண்ணுங்கள். லஞ்சில் நீங்கள் 3/4 கப் ரைஸ் எடுக்கிறீங்களா, டபுள் த குவான்டிட்டி வெஜிடபிள், 1.5 கப் வெஜிடபிள். இது க்ரீன், ஆரஞ்சு, ரெட். இதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. வெஜிடபிள்னால் உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, அதெல்லாம் ஈக்குவல் டு ரைஸ். ஸோ யூ ஹாவ் டு ஃபாலோ எவ்ரி திங் அண்ட் ப்ரோட்டீன் அட் லஞ்ச் அண்ட் டின்னர். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபேட்டி லிவர் குறைஞ்சிடும். ஓகே மேம், இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 12 to 13 ஹவர்ஸ் வந்து ஸ்க்ரீன் முன்னாடியே இருக்காங்க. அது மட்டும் ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸ் தான் அப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருமே வந்து இந்த மொபைலில் அந்த ஸ்க்ரீன் முன்னாடியே தான் இருக்காங்க. ஸோ இந்த ஸ்க்ரீன் டைம் வந்து அதிகமாகிறதுனால இந்த ஹங்கர் இஷ்யூஸ் ஏதாச்சும் வருமா? பசி எடுக்காமல் இருக்கிறது, ஸோ அந்த மாதிரி? அதெல்லாம் கிடையாதுமா. பக்கத்தில் வச்சு சாப்பிட்டுட்டே இருக்காங்களே. வீட்டில் செய்யாட்டா கூட வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்காங்க. ஸோ லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ஈட்டிங் ஆல் த டைம், ஈவன் கிட்ஸ் ஃபார் தட் மேட்டர். ஸோ ஸ்க்ரீன் டைம்ங்கிறது இஸ் அ பிக் ப்ராப்ளம். அதை குறைக்கணும். அண்ட் தட் ஆல்சோ kind of changes your mind. You have no time to de-stress. You have no time to be with the family. Family உட்காந்து 4 பேர் எல்லாரும் செல்ஃபோன் பார்த்தா என்ன பிரயோஜனம்? Where is the family time? ஆமாம், அந்த ஃப்ரெண்ட்ஸோட வெளில போனாலும் இதே கதை. ஸோ வேர்ஸ் த சோஷியல் டைம்? எதுவுமே இல்லை. இதுதான் ப்ராப்ளம். அதனால ஸ்க்ரீன் டைம் எந்த அளவு, இப்போ நீங்கள் சில ரெஸ்டாரண்ட் ஜோக் போடுறாங்கன்னு நிஜமாக பொய்யா தெரியாது. நீங்கள் போகிறச்சே ஃபோனை அங்கே வச்சுட்டு தான் உள்ளே போகணும். ஆமாம் மேம், சில இது அப்படி இருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு போனீங்கன்னா யூ ரியலி கோயிங் டு ஸ்பெண்ட் டைம், டாக் டு ஈச் அதர், ஹேவ் ஃபன். 2 நிமிஷத்துக்கு ஒருக்க ஃபோன் பார்த்துட்டு இருந்தா எதிர்க்க இருக்கவங்க இரிட்டேட் தானே ஆவாங்க. ஆமாம்,